நுண்ணறிவு தொடர்பான மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் உறவுமுறை தொடர்பான ஒரு வினா வினவப்பட்டுள்ளது. அதற்கான விடையை நாங்கள் எவ்வாறு பெறலாம் என்பதை பார்ப்போம். ரோஜாவின் தாயின் தாய்க்கும் ரோஜாவின் தங்கைக்கும் இடையே உள்ள உறவுமுறை யார்? முதலில் தரப்பட்ட தரவுகளை இங்கே சரியாக குறித்துக் கொள்வோம். உறவுமுறை தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் போது நாங்கள் அந்த உறவுமுறை படத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு ரோஜாவின் தாயின் தாய்க்கும், அதாவது ரோஜாவின் தாய், எனவே ரோஜாவின் தாயிடமிருந்து தான் ரோஜா வந்திருப்பார். ரோஜா தாயிலிருந்து ரோஜா, தாயின் தாய், இந்த தாய்க்கு ஒரு தாய் இருப்பார். பாருங்கள், ரோஜாவின் தாயின் தாய்க்கும் ரோஜாவின் தங்கைக்கும் இடையே, எனவே இந்த தாய் இன்னொரு குழந்தை பெற்றிருப்பார். அவர் தங்கை, ரோஜாவின் தங்கை. எனவே ரோஜாவின் தாயின் தாய்க்கும் இவருக்கும் ரோஜாவின் தங்கைக்கும் இடையிலான உறவுமுறை பாப்போம். இங்கிருந்து இங்கே செல்லலாம் அல்லது இங்கே இருந்து இங்கே வரலாம். தங்கை, தாய், தாயினுடைய தாய். அப்ப தாயினுடைய தாய் பாட்டி, பேத்தி, பாட்டி பேத்தி என்கின்ற உறவுமுறை காணப்படும். மற்றும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.